தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்லும். அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கு. கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் நீந்தி அண்ணாவுடைய தம்பிகளா, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா, கட்டுக்கோப்பா இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கூட்டம் சொல்லாம வேற என்ன சொல்றது? உழைப்பை மட்டுமல்ல, உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த தியாக வரலாற்றை கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியாகருடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். திமுகனா என்ன, திமுகனா என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் போராட்டம் போராட்டம், சிறை சிறை சிறை, தியாகம் தியாகம் தியாகம், இதுதான் திமுக. இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம், எல்லைமீட்பு போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேச்சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம், ரொம்ப பெருசு. அத்தனையும் கடந்து 6வது முறையா ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் தொண்டர்கள் தான். அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது. சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க. ஆனா கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிறப்பு தான் உயிர் மூச்சு, அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கையில் தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகள். இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்ன. அடுத்து திராவிட அரசியல், திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பை தொட்டியில எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அந்த திராவிட இயக்கம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு அவதூறுகளை தரந்தாண்ட வாசகர்கள் எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால், இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இன்னைக்கு பார்க்கிறோம். பேரறிஞர் அண்ணா வழியில சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் காலங்கள் மாறுது, எதிரிகள் மாறுறாங்க. ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலைச்சு நிற்குது. காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டு நோக்கி நடைபோட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம சூரியனை போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் திராவிட அரசியல், திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது. தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர், தமிழுக்கு செம்மொழி தகுதி, சமூக நீதி கருத்தியலை காப்பது, தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே திட்டங்களை சாத்தியப்படுத்துவது, ஏராளமான கல்வி நிலையங்களை உருவாக்குவது, சொல்லி தீராத சாதனைகளுக்கு சொந்தமான இயக்கம் நம்முடைய இயக்கம். நீதி கட்சி காலத்திலிருந்து அதோட நீட்சியான நம்மோட திராவிட மாடல் அரசு சாதனைகளின் வரலாற்று கருவூலமா இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். கண் முன்னாடி ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சியை கூட காண பிடிக்காம கண்மூடி குற்றம் சாட்டக்கூடியவர்களுக்கு இதோ ஆதாரம், இப்பவாச்சும் படிங்கன்னு திருமாவளவன் இந்த புத்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிறார். வரலாற்று அறிவும் திராவிட பற்றும் மொழி திறனும் உள்ள ஒருத்தரால் தான் இப்படிப்பட்ட நூலை எழுத முடியும். இது எல்லாத்திலையும் தான் தேர்ந்தவர்னு நம்முடைய திருமாவளவன் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்.